ஜான்வரி 2024 தனுசு ராசி பலன் எப்படி என்று பார்ப்போம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு 5ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் 9ஆம் வீடு, 11ஆம் வீடு மற்றும் உங்கள் ராசியின் மீது செல்வாக்கு செலுத்துவதால் இந்த மாதம் உங்களுக்கு பல துறைகளில் சாதகமான பலன்களை தரும். மகிழ்ச்சி மற்றும் திருப்தி கிடைக்கும். இருப்பினும் ராகு மற்றும் கேது ஒரு மாதத்திற்கு உங்கள் 4வது மற்றும் 10ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் மற்றும் நீங்கள் வேலையில் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள். இந்த மாதம் முழுவதும் 3ஆம் வீட்டில் இருக்கும் சனி பகவான் உங்களின் தைரியத்தையும் வீரத்தையும் அதிகரிப்பதோடு அவ்வப்போது உங்களை சோதிப்பவராகவும் இருப்பார். உங்களை சோம்பேறியாக்குவதுடன் கடினமான பணிகளை செய்ய தூண்டுவார்கள். நீங்கள் வாய்ப்புகளை விட்டுவிடுவதை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் சிக்கலில் சிக்குவீர்கள். மாத தொடக்கத்தில் சூரியனும் செவ்வாயும் உங்கள் ராசியில் இருப்பதால் உங்களின் உக்கிர குணத்தால் ஆக்ரோஷ குணத்தை தவிர்க்க வேண்டியிருக்கும். இல்லையெனில் பல்வேறு பகுதிகளில் பிரச்சனைகள் வரலாம். 6ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 12ஆம் வீட்டில் புதனுடன் சேர்ந்து மாத தொடக்கத்தில் கேது பகவான் 10ஆம் வீட்டில் அமர்வார். கிரகங்களின் நிலை வேலையில் ஏற்ற இறக்கங்களை காட்டும். நீங்கள் வேலையில் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள். உங்கள் வேலையில் முழுமையாக கவனம் செலுத்த முடியாது. எனவே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரம் தொடர்பாக சாதகமான பலன்களை பெறுவீர்கள். மாத தொடக்கத்தில் 6, 7ஆம் வீடுகளில் அதிபதியான புதனும் 12ஆம் வீட்டில் சுக்கிரனும் இருப்பதால் வெளிநாட்டு தொடர்புகளால் ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். குரு பகவான் 5ஆம் வீட்டில் பெயர்ச்சித்து உங்களின் 9ஆம் வீட்டையும் பார்ப்பார். இதன் மூலம் கல்வித்துறையில் நல்ல பலன்களை பெறுவீர்கள். உள்ளுணர்வு அறிவின் போக்கு உங்களில் அதிகரிக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள விரும்புவீர்கள். இந்த மாதம் முழுவதும் ராகு மற்றும் கேது உங்கள் 4வது மற்றும் 10ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் குடும்பத்தை சற்று அலட்சியப்படுத்துவீர்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் பிஸியாகி விடுவீர்கள் மற்றும் உங்கள் தொழிலுக்கு அதிக நேரத்தை கொடுப்பீர்கள். குடும்பத்திற்கு குறைவான நேரம் இருக்கும். இது உங்கள் பெற்றோரும் புகார் செய்யலாம். அவர்களின் உடல்நிலையிலும் கவனம் தேவை. 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் உங்கள் காதலை மலர செய்யும். ஆனால் கிரகங்களின் ஆக்கிரமிப்பு தன்மை உங்களுக்கு தொல்லைகளை தரக்கூடும் மற்றும் உங்கள் சொந்த காரணங்களால் நீங்கள் பிரச்சனைகளுக்கு ஆளாகலாம். எனவே கவனமாக இருங்கள். சுக்கிரனும் புதனும் உங்களின் 12ஆம் வீட்டில் சனியும் 3ஆம் வீட்டில் சனியும் அமர்ந்து 12ஆம் வீட்டை பார்ப்பார்கள். இதன் காரணமாக உங்கள் செலவுகள் கடுமையாக அதிகரிக்கக்கூடும். மக்களுக்கு காட்டுவதற்காக பொருட்களை செலவிடலாம். எனவே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மாதத்தின் ஆரம்பம் பலவீனமாக இருக்கும். செவ்வாய், சூரியன் போன்ற கிரகங்கள் உங்கள் ராசியில் இருந்தால் 12ஆம் வீட்டில் சுக்கிரனும் புதனும் இருப்பதால் ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்படலாம். உங்கள் சமநிலையற்ற வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கம் உங்களை நோய்களுக்கு ஆளாக்கிவிடும். இதற்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த பதிவை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வாழ்க வளமுடன்.